ஸோ ஒரு 3 ப்ராடக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஹப்பு. ஸோ குவாண்டத்தோட யூஎஸ்பி ஹப்பு தான் 4 போர்ட் ஹப்பு. ஸோ 3 போர்ட் இங்கே இருக்குது, ஒரு போர்ட் இங்கே இருக்குது. ஸோ இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ரிசீவர். ஸோ இது அதுக்கப்புறம் இன்னொன்றும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹப்புலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா குவாண்டத்தோட ஹப்பு. பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டு தான். ஸோ குவாண்டத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் நீங்கள் போனீங்கன்னா இந்த குவாண்டம் ப்ராடக்ட்டில் எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட A to Zன்னு சொல்லலாம். அத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது குவாண்டத்தில். ஒரு நல்ல பிராண்டு தான். ஸோ வாரண்டியும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து வாரண்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து வாரண்டி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வாங்குற இடத்துல கேட்டுங்க இது வாரண்டி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா QHM6642. ஸோ இந்த அப்புக்கு பார்த்தீங்கன்னா வாரண்டி யாருமே தர மாட்டாங்க. ஸோ அப்பு எனக்கு வந்து வாரண்டி இல்லை. மாடல் நம்பர் பார்த்துங்க QHM6642. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மாடல் நிறைய மாடல் இருக்குது இதிலேயே. ஸோ டிசைனாக மாடல்லாம் நிறைய இருக்குது. நான் வாங்கின மாடல் இது தான். ஓகே, இப்போ உள்ள பிரித்து எப்படி இருக்குன்னு எல்லாம் பார்த்துலாம். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட ஃபீச்சர்ஸு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸும் பார்த்துருவோம். உங்களுக்கு ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 310 ரூபா வருது. ஸோ MRP இது தான் லோயஸ்ட்டு, இது தான் ஸ்டார்டிங். ஸோ குவாண்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹப்புன்னு இது தான் ஸ்டார்டிங். 4 போர்ட் ஹப்பு தான் இது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட 480 Mbps ஸ்பீடுன்றாங்க. இது 2.0 தான். ஸோ இந்த கலரை பார்த்துட்டு 3.0ன்னு நினச்சிக்கிறாங்க. இது வந்து 2.0 தான். நானும் அப்படி தான் நினச்சேன். ஸோ கலரை பார்த்துட்டு ஆனால் 2.0 தான் இது. உள்ள பிரிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது எதுக்காக எந்த டிவைஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பில் இல்லை சிஸ்டத்துக்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, லேப்டாப்புக்கும் யூஸ் பண்ணுறாங்க. லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில லேப்டாப்பில் ஒரே ஒரு போர்ட்டு இல்லை 2 போர்ட்டு தான் இருக்கும். இல்லை போர்ட் வந்து வேலை செய்யாது. அந்த சமயத்தில் இந்த அப்பு மாரி நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இதில் நீங்கள் எத்தனை பென்ட்ரைவ் வேணாலும் போட்டுக்கலாம், எத்தனை டிவைஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த டிவைஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணி அவங்க ஃப்ரண்ட்டில் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ ரெண்டுமே ஒர்க் ஆகாமல் இருக்கும். சிபியூவில் 2 USB போர்ட்டுமே ஃப்ரண்ட்டில் ஒர்க் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இதேமாதிரி அப்பு வாங்கிட்டோம். ஸோ பேக்லேருந்து கனெக்ஷன் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்து வச்சுருங்க. நிறைய ப்ரௌசிங் சென்டர் இது அப்பு இருக்கும். ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான திங் தான். யார் வேணாலும் வாங்கலாம். ஸோ நிறைய உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்த ப்ராடக்ட் ஸோ கார் ப்ளூடூத் மியூசிக் ரிசீவர். ஸோ இது காருக்கானது தான் இல்லைன்னு, ஆனால் எனக்கு யூஸ் ஆனது வேறு இதுக்கு. அதுக்காக எப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே உள்ளே பிரித்து பார்த்து சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ கார் ப்ளூடூத் மியூசிக் ரிசீவர் ஹேண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் இதோட 3 minutes கேன் ஆட்டோமேட்டிக்கலி ஷட். ஸோ 3 நிமிஷம் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகணும், ஷட் டவுன் ஆகிடுன்றாங்க. ஸோ ஒரு நல்ல ஃபீச்சர் தான். ஸோ ஹெட்ஃபோன் ஸ்பீக்கர் இப்படி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலான்றாங்க. இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி ஸோ 8 hours ப்ளே பேக்குன்றாங்க. எப்படி இருக்கும்னு தெரில. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணால் ஸோ ஆக்ஸ்போர்ட் டபுள் சைடு ஆக்ஸ்போர்ட் வந்துடுது நமக்கு. ஸோ இதில் ப்ளக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேபிள். ஸோ சார்ஜிங் கேபிள் வந்துடுறாங்க. ஸோ அதுக்கடுத்து நம்மளோட ப்ளூடூத் மியூசிக் ரிசீவர். ஸோ இதோட அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட்டு. ஸோ மற்றபடி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட்டு. ஸோ பட்டன்ஸ் எல்லாமே வந்துடும் நம்மளுக்கு. இங்கே வந்து LED இண்டிகேஷன் வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு. ஸோ வேல்யூம் ஏற்றுறதுக்கு இறக்கிறதுக்கு, ஸோ நெக்ஸ்ட்டு ட்ராக் போகிறதுக்கு, ஸோ ஆன் ஆஃப் பட்டன், கால் அட்டன் பண்ணுறது பட்டனு. ஸோ மைக்கும் நம்மளுக்கு இதிலே வந்துடுது. இப்போது இது எனக்கு ரொம்ப எதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஜஸ்ட்டு ஆன் பண்ணிட்டு எனக்கு யூஸ் ஆனது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஹெட்ஃபோன். உங்கள்கிட்ட நார்மல் ஹெட்ஃபோன் இருக்கா? ஸோ பார்த்துங்க, இது வந்து நார்மல் ஹெட்ஃபோனு தான். ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இல்லை, நல்லா பார்த்துங்க, இது நார்மல் ஹெட்ஃபோனு தான். இந்த ஹெட்ஃபோனை வந்து நான் இதில் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து என்ன ஹெட்ஃபோனாக மாறிடுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஹெட்ஃபோனாக மாறிடும். இதுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகும், எந்த ஒரு ப்ராப்ளம்லாம் இல்லை. பாருங்கள், நார்மல் ஹெட்ஃபோனு தான். நான் இந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த நார்மல் ஹெட்ஃபோன் வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோனாக மாறிடும். உங்கள் ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக இந்த டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, நீங்கள் சாங் வந்து ப்ளே பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்கலாக இந்த ஹெட்ஃபோனில் வந்து நம்ம கேட்டுக்கலாம். ஸோ இது எந்த ஹெட்ஃபோனாக இருந்தாலும் சரி, நார்மல் ஹெட்ஃபோனை ப்ளூடூத் ஹெட்ஃபோனாக மாற்றலாம் இந்த டிவைஸ் இருந்தால். ஸோ நீங்கள் பேக்கெட்லேயும் மாட்டிக்கலாம், பேக்கெட் மாட்டிக்கிற மாதிரி கிளிப்பும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒர்த்தான ப்ராடக்ட்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த விஷயத்தில் ஒர்த்தான ப்ராடக்ட் தான் நல்லாவும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நார்மல் ஹெட்செட்டை ப்ளக் பண்ணால் போதும், நார்மல் ஹெட்செட் ப்ளூடூத் ஹெட்செட்டாக மாறிடும். ஸோ ட்ராவலிங் டைமில் நீங்கள் நிறைய மியூசிக் கேட்பீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தான ப்ராடக்ட் தான் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, 2 மொபைல் ப்ராடக்ட்டும் கிட்டத்தட்ட முடிஞ்சதுலாம். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஸோ SMPS. இதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா என்ட்ரோட SMPS 500 watts என்ட்ரோட SMPS. இது
எஸ்எம்பிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி இருக்குது, கண்டிப்பாக வாரண்ட்டி வரும் உங்களுக்கு. 1 இயர் வாரண்ட்டி வரும், 2 இயர்ஸ் வாரண்ட்டி. என்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்ட்டி இது. ஸோ வாரண்ட்டி கண்டிப்பாக இருக்குதான்னு கேளுங்க, இருந்தால் மட்டும் வாங்குங்க. ஏன்னா போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் வாரண்ட்டி கிளைம் பண்ணலாம். ஸோ அவங்களும் வாரண்ட்டி கிளைம் பண்ணாங்க. ஸோ ஒரு சில இடத்துல வாரண்ட்டி கண்டிப்பாக கிளைம் பண்ணுவாங்க, ஒரு சில இடத்துல வாரண்ட்டி இருக்காது. ஸோ கேட்டு வாங்குங்க, கேட்டு வாங்க சொல்ல உங்களுக்கு அமௌண்ட் ப்ராப்ளம் ஆகாது. ஸோ 1 இயர் வாரண்டினா 1 இயர்க்குள்ளே எதனா பிரச்சனை அவங்ககிட்ட கொடுத்து ரீப்ளேஸே பண்ணிக்கலாம். இந்த ஒரு அட்வைஸ். அதுக்கப்புறம் எஸ்எம்பிஎஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலே இருக்குது, அதனால தான் இதில் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னா. அதுக்கப்புறம் எஸ்எம்பிஎஸ் டெஸ்டர், எஸ்எம்பிஎஸ் எப்படி செக் பண்ணணும் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் என்னென்ன ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணலாம்னு சொல்லி, ஸோ உங்களுக்கு எதனா ப்ராடக்ட் தோணுச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட்டை சீக்கிரமே அன்பாக்சிங் பண்ண போகிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.